இடைத்தேர்தல் அப்படின்னாவே இடைத்தேர்தலை வந்து எப்பொழுதுமே நம்ம அரசியல் வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இடைத்தேர்தல்னு வந்துட்டாவே ஆளுங்கட்சிகள் தான் எப்போவுமே வெற்றி பெற கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இருக்கு. இந்த அதிமுக திமுக அந்த கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை போட்டு மோடியை விட கூட்டணி கட்சியில பாஜகவில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து மோடி அவர்கள் போட்டோவை போட்டதை விட அம்மா அவர்களுடைய போட்டோவை பெரிய அளவில் போட்டு அவர் பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு துல்லியமா முடிவெடுத்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சேலை என்ன, வேஷ்டி சட்டை என்ன, வேஷ்டி சட்டை என்ன, அது கிஃப்ட் பொருள் அதிமுகவோட மொத்த வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு பார்க்கப்படும்போது ஒன்று பாமகவுக்கு போகணும், இல்லாட்டா ஒன்று நாம் தமிழருக்கு போகணும். ரெண்டு பாலியா பெரியவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அனைவருக்கும் வணக்கம். இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அங்கே எல்லாருமே கூடி இன்னைக்கு வந்து திருவிழா கோலம் பூண்டு இருக்கு விக்கிரவாண்டி. இடைத்தேர்தல் அப்படின்னாவே இடைத்தேர்தலில் வந்து எப்பொழுதுமே நம்ம அரசியல் வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இடைத்தேர்தல்னு வந்துக்கிட்டாவே ஆளுங்கட்சிகள் தான் எப்போவுமே வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. அதுதான் நடந்துக்கிட்டும் வந்துச்சு. அப்போ இந்த இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்குது. எதுக்குன்னா இது வந்து ஒரு 70 ஆண்டு கால சாம்ராஜ்யம், அதாவது ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் ஆதிக்கத்திலிருந்து இப்போ அடுத்த தலைமுறையான கருணாநிதி அவர்களின் பையனான ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையிலையும் அதிமுக சம்மந்தப்பட்ட தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா தலைமையிலும் புதுசாக தோன்றியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அதே மாதிரி பாஜக வந்து எந்த ஒரு இதுவுமே தமிழகம் முழுக்கவே பாஜகனா ஒரு 2-3 இடத்தோட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு விவரம் தெரிய தாமரை சின்னவா அந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு 20-15 வருஷத்துக்குள்ள நம்ம அதிக இடத்துல பார்க்கப்படாததான் ஒரு புழக்கமே இல்லாமல் இருந்த கட்சி இந்த 15 வருஷத்துல பாஜகவும் மக்கள் மத்தியில் போயிருக்கு. ஒரு பழக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அப்போ அதையும் நம்ம பேசப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இருக்குது. இந்த அதிமுக திமுக அந்த கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் வந்து வேறுபட்ட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் வச்சு அரசியல் என்ன, ஒரு பணநாயகம் இல்லாத சுத்தமான அதாவது மக்கள் அவங்க மனதுக்கு பிடிச்ச தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னு இளைஞர் மத்தியில் வந்து ஒரு சிறப்பான கருத்துக்களை மதித்து அந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த புரட்சியை கொண்டுகிட்டு போகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இன்னைக்கு இருக்குது. எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இருக்கும்போது இந்த இடைத்தேர்தல் வந்து நடக்குது. இந்த இடைத்தேர்தலில் வந்து 3 முனை போட்டியாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அதிமுக வந்து இந்த தேர்தல் வந்து ஜனநாயக அடிப்படையில் வந்து நடைபெறாது, அதனால் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம்னா அவங்க இந்த தேர்தலில் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த வாய்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த அதிமுக வந்து அந்த தேர்தலை புறக்கணித்ததுனால அதிமுக சார்ந்த தொண்டர்கள் வந்து அந்த வாக்கை எனக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அதிமுகவுடன் அண்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு. அதே மாதிரி பாமக அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை போட்டு மோடியை விட கூட்டணி கட்சியில் பாஜகவில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து மோடி அவர்கள் போட்டோவை போட்டதை விட அம்மா அவர்களின் போட்டோவை பெரிய அளவில் போட்டு அவர் பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. திமுக முழுக்க இதை 2 கட்சிகளிலிருந்து மாறுபட்டு நம்ம கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்போ மிகப்பெரிய ஒரு கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 68 பேருக்கு மேலே இன்னைக்கு மரணம். இது பெரிய அளவில் திமுகவுக்கு பலத்த ஒரு படுதோல்வி, அவளோட ஆட்சியின் கீழ் நடந்த ஒரு படுதோல்வியை காமிக்கப்பட்டது. இது பெரிய அளவில் மீடியா முழுக்க பேசப்பட்டதுனால அவங்க இந்த தேர்தல் அப்படி 3 பாகங்களாக பிரிக்கப்படும் போது திமுக முழுமையாக ஒன்று பொறுப்பேற்றுட்டாங்க. நம்ம பணம் கொடுத்தாதான் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இந்த துல்லியமாக முடிவெடுத்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சேலை என்ன, வேஷ்டி சட்டை என்ன, அது கிஃப்ட் பொருட்கள் என்ன, கடைகளில் கொடுத்து சாமான் வாங்கிக்கிற சொல்லுது ஒரே பண வேட்டையாக இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற தேர்தல் ஆணையம் வந்து கண்ணையும் மூடிருச்சு, காதையும் மூடிருச்சு.
முழுமையாகவே செயல்படலைன்னு நான் சொல்ல முடியும். எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அபிநய் அவர்கள் வந்து களத்தில் நின்று அண்ணன் காசு கொடுத்துட்டியெல்லா, எவ்வளோ நான் கொடுத்துருக்கேன், ஏனே அப்படிலாம் ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நேரடியாக போய் கேட்குறாங்க. இவ்வளவு வந்து வெளிப்படையாக பணம் கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அப்போ மக்கள் இதெல்லாம் வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முழுக்க வந்து தேர்தல் ஆணையம் யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ, அதிகாரத்துக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு நாடகம் கொடுக்க ஒரு நாடக கம்பெனியாக தான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து எந்தெந்த இடத்துல காசு கொடுத்தாலும் அதை ஃபோட்டோ எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பாமகவும் இதை ஓரளவுக்கு எதுக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கனால அவங்க பெரிய அளவில் இதை பேசப்படுறாங்க. ஆனால் திமுக வெல்லக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து அவங்களும் இந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முன்மனை போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 9000 வாக்குகள் தான் வித்தியாசம் வருது. அப்போ 9000 வாக்குகள் வந்து இந்த அதிமுகவோட மொத்த வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கப்படும் போது ஒன்று பாமகவுக்கு போகணும், இல்லாட்டா ஒன்று நாம் தமிழருக்கு போகணும். ரெண்டும் பாதியாக பிரியவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாதியாக பிரிஞ்சிச்சுன்னா இது யாருக்கு சாதகமாக வரும்னா திமுகவுக்கு தான் சாதகமாக வரும். இல்லை பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டிய ஜாதிய அடிப்படை மையமாக கொண்ட பாமகவுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தலை மக்கள் வந்து முடிவு எடுத்தாங்கன்னா அது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் அப்படின்னு இன்னைக்கு கருத்து கணிப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு பேசப்பட்டாலும் இந்த இடைத்தேர்தலில் வந்து முதல் இடத்துல வந்து அவங்க வந்து வெற்றி பெற்று இந்த ஒரு அந்த அதிமுக திமுக ஒரு ஃபார்முலா இடைத்தேர்தல்னாவே ஆளும் கட்சி தான் வந்து வெல்லும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முறியடித்து ஒரு வெற்றியினை இந்த மக்கள் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுக்குன்னா புறையோடி போடிய இந்த ஊழல், லஞ்சம், மது, போதை இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுட்டு ஒரு தூய்மையான ஒரு அரசியலை நம்ம வந்து நிலைநாட்ட வேண்டியது இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு அனைத்து உயிர்களும் நேசிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசியல்னாவே நம்ம காலத்தில் வந்து நம்ம பயப்பட்டு விலகின ஒன்று. எதுக்குன்னா அரசியல்னா ரவுடிங்க இருப்பாங்க, அடிப்பாங்க, அது பொய் சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அது ஒரு சாக்கடை அப்படின்னு நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அது எல்லாமே பொய். அரசியல் என்பது மக்களுக்கானது, பொதுவாக அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் ஒரு தலைமை ஏற்று செய்யக்கூடியது. அரசியல் வந்து அன்பு கலந்தது, அனைத்து உயிர்களையும் நேசிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட அந்த மாற்றம், அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி.